வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் கோயம்பேடு மார்க்கெட் வரை தமிழ்நாட்டில் இருக்கிற விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 நிமிஷ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. எந்த பொருள் வாங்கினா லாபம், எந்த பொருள் வாங்கினா நஷ்டங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடுவீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,170 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 14,350 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகுது. விலை அதிகம்தான். எரிபொருள் மற்றும் எரிவாயுக்களோட விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். பெட்ரோல் இன்னைக்கு 1 லிட்டர் 107 ரூபாய் 76 காசுக்கு மாற்றம் இல்லாமல் விற்பனையாகுது. டீசல் 1 லிட்டர் 99 ரூபாய் 60 காசுக்கு விற்பனையாகுது. விலையில எதுவும் மாற்றம் இல்லை. ஆட்டோ எல்பிஜி கேஸ் 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்பனையாகுது. விலையில் எதுவும் மாற்றம் இல்லை. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14 கிலோ 957 ரூபா 50 பைசாவுக்கு விற்பனையாகுது. விலையில் எதுவும் மாற்றம் இல்லை. சிஎன்ஜி கேஸ் 1 லிட்டர் 90 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகுது. விலையில் எதுவும் மாற்றம் இல்லை. அடுத்ததா டாலர் மற்றும் ஷேர் மார்க்கெட் விலை நிலவரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் 96 ரூபாய் 25 காசா விலை உயர்ந்திருக்கு. கச்சா எண்ணெய் 1 பேரல் 81.50 டாலரா இருந்துகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 82,150 புள்ளிகளா உயர்ந்திருக்கு. நிப்டி 25,100 புள்ளிகளா உயர்ந்திருக்கு. அடுத்ததா உணவுப் பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு முட்டை 1 8 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. ஆவின் பால் 1/2 லிட்டர் 28 ரூபாயா இருக்கு. விலையில் எதுவும் மாற்றம் இல்லை. பிராய்லர் கோழி 1 கிலோ 300 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. நாட்டுக்கோழி 1 கிலோ 480 ரூபாய். மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய். மட்டன் விலையில எதுவும் மாற்றம் இல்லை. அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான காய்கறிகள் விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி 1 கிலோ இன்னைக்கு 20 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாயா விலை அதிகரிச்சிருக்கு. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய். கேரட் மற்றும் பீட்ரூட் 1 கிலோ 60 ரூபாய். அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். வாழைப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆப்பிள் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அடுத்ததா பூ மார்க்கெட்ல முக்கியமான பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ரோஜா பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது. துவரம்பருப்பு 1 கிலோ 155 ரூபாயா விலை அதிகரிச்சிருக்கு. உளுந்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கடலைப்பருப்பு 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சமையல் எண்ணெய் 1 லிட்டர் 170 ரூபாயா விலை அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை 1 கிலோ 44 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வை இப்ப நீங்க முழுசா தெரிஞ்சிருப்பீங்க. எந்தெந்த பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சைட்ல அம்புக்குறி வச்சு காமிச்சிருக்கேன். இந்த விலையேற்றத்தை மனசுல வச்சு உங்க பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே காலையில நம்ம சேனல்ல காய்கறிகள், பூக்கள், பழங்கள் விலை வீடியோ வெளிவருது. கூடவே இன்னைக்கு அசைவ பொருட்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. பழைய பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கணும் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயனுள்ள வீடியோக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க. நன்றி.